ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சிவசங்கரன். மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நமது சேனலில் ஒரு மிக முக்கியமான இலக்கிய பயணத்தை தொடங்குகிறேன். தமிழ் இலக்கிய உலகின் மாபெரும் ஆளுமை எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற காவியம் சில நேரங்களில் சில மனிதர்கள். இந்த நாவலை வாசிப்பதற்கு முன் அவரே எழுதிய அந்த ஆழமான முன்னுரையை நாம் கவனித்தே ஆக வேண்டும். அதில் அவர் ஒரு அழகான வரியை சொல்லி இருக்கிறார். காலங்கள் மாறும் போது மனிதர்கள் மாறித்தான் ஆக வேண்டும். ராமாயணத்து சீதையை உதாரணமாக காட்டி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் ஆத்மார்த்தமான கதையை அவர் முன்னுரையில் விளக்கியுள்ளார். இன்று அந்த முன்னுரையின் சாராம்சத்தோடும் கதையின் முதல் பாகத்தோடும் நாம் இந்த பயணத்தை தொடங்கலாம். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். எழுதுபவனுக்கு எவ்வளவு நிதானமும் ஆழ்ந்த அமைதியும் வேண்டுமோ அதே அளவு நிதானமும் ஆழ்ந்த ஈடுபாடும் உள்ளதுதான் சிறந்த ரசனையாகும். ராமாயணம் படிக்கிற போது ஒரு ரிஷி பத்தினி, அதுவும் வேத காலத்து அகலிகை, அந்த இந்திரனின் மாயத்தில் மயங்கிவிட்ட நிகழ்ச்சியை படித்த மாத்திரத்தில் வெகுண்டெழுந்து வால்மீகியை நிந்திப்பவன் சரியான வாசகன் ஆகமாட்டான். அந்த ஜனககுமாரி, அறத்தின் நாயகி, கற்பின் கணலியான சீதை ராமனை பிரிய மனம் பெறாது நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கேட்டு அவனோடு வனம் வந்தவள் ஒரு மானுக்கு ஆசைப்பட்டு அதனை பிடித்து வர அறத்தின் நாயகனை விரட்டி அந்த மாரீசனின் மாயத்தில் மதியிழந்து மைத்துனனையும் விரட்டி செல்ல மறுத்த இலக்குவனின் மனச்சான்றினையும் சந்தேகித்து பின் தனிமைப்பட்டு தனக்கு விதிக்கப்பட்ட எல்லையையும் தாண்டி வந்து அந்த கபட சந்நியாசியின் கைப்பட்டு அசோகவனத்தில் சிறைப்பட்டு மாறாத கரையும் பட்டாளே. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு பிடிக்கும் என்று இவற்றையெல்லாம் படைத்தார்கள். காலங்கள் மாறும்போது மனிதர்களும் மாறித்தான் ஆக வேண்டும். மாறிய மனிதர்களை காலத்தின் மாற்றமே காண வைக்கிறது. பல மாற்றங்கள் சமுதாய வாழ்வில் புதுமையானவையாக இருந்தாலும் தனி மனிதர்கள் வாழ்வில் காலங்கடந்த மாற்றங்களாகவே, நிராசைகளின் நிலைத்த சித்திரங்களாகவே உயிரிழந்து வந்து நிற்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு தனி மனித பிரதிநிதிதான் கங்கா. வாருங்கள், கதைக்குள் போவோம். காலை 10 மணிக்கு கங்கா ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றதும் தெருக்கதவை அடைத்து தாழிட்ட பின் கூடத்து வெறுந்தரையில் கிடந்து இந்த ஒரு வார காலமாக சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அழுது கொண்டே இருக்கிறாள் கனகம். 4 மணிக்கு பால்காரன் வந்து கதவை தட்டும் போது எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு மறுபடியும் சமையல் காரியங்களை தொடங்கும் போது கூட அவள் ரகசியமாகி மருகி மருகி அழுது கொண்டே இருக்கிறாள். போன வாரத்தில் ஒரு நாள் மழை பெய்ததே. அன்று ஆபீஸிலிருந்து வெகு நேரம் கழித்து வீடு திரும்பினாளே கங்கா. கொட்டுகிற மழையில் குடை கூட இல்லாமல் ஆபீஸுக்கு போனவள் பஸ் ஸ்டாண்டிலேயே நிற்கிறாளோ என்று மனம் பதைத்து வீட்டை பூட்டி கொண்டு கையில் குடையோடு 1 மணி நேரத்துக்கு மேலாக மகளுக்காக பஸ் ஸ்டாண்டிலேயே காத்து கிடந்தாளே கனகம். கடைசியில் 8 மணிக்கு மேலே மழையெல்லாம் விட்ட பிறகு அவள் ஆபீஸ் பஸ் வருகின்ற மார்க்கத்துக்கு எதிர்ப்புறத்திலிருந்து வந்த ஒரு பஸ்ஸிலிருந்து இறங்கி நடப்பதை எதிர்ப்புற பஸ் ஸ்டாண்டிலிருந்து பார்த்த கனகம் அவளை பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கு கூட அச்சம் கொண்டு அவசரமாய் அந்த சாலையை கடந்து ஓடி அவள் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவளை வீட்டருகே வந்து பிடித்தாளே. வீடு பூட்டி கிடப்பதை பார்த்து அவள் திகைத்து விடக்கூடாதென்று இதோ வந்து விட்டேன். சாயங்காலத்திலிருந்து மழை கொட்டுறதே, குடை கூட எடுத்துட்டு போகலையே குழந்தை, பஸ் ஸ்டாண்டிலேயே நிற்கிறாளே, பஸ் ஸ்டாப்லேயே நிற்கிறதோன்னு ஓடி போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஒரு மழை, விளக்கம் இல்லை தெருவிலே, காலையில் வேற ஒரு கல் குட்டிடுத்து. பஸ் ஸ்டாப்லேயே பார்த்தேன், எனக்கு அவ்வளோ வேகமாக நடக்க முடியறதா என்ன, குண்டு குண்டுன்னு ஓடி வரேன் என்றெல்லாம் மகளின் முகத்தை பார்க்காமல் யாரிடமோ சொல்வது போல் புலம்பிக் கொண்டே கதவை திறந்த கனகம் அவள் பொருட்டு தான் எடுத்துக்கொண்ட சிரமத்துக்காக ஒரு புன்வுருவலாவது காட்டுவாளா என்ற ஏக்கத்தோடு கங்காவின் முகத்தை பார்த்தபோது தான் கூறியதில் ஒரு வார்த்தையை கூட
காதில் கிரகிக்காதவள் போன்று, இந்த அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் கவனத்தில் பதியாதவள் போன்று, ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவளிடம் அசட்டுத்தனமாக விளையாட வந்த ஒரு சிறு குழந்தையை பார்ப்பது போன்று உதட்டோரத்தில் நெளிந்த கைத்த சிரிப்போடு அவள் தன்னை பார்க்கவும் ஏதோ குற்றம் செய்தவள் மாதிரி கனகம் வாயடைத்து மௌனமானாளே. அப்போது, இதை போய் படிச்சு பாரு என்ற சாதாரண வார்த்தைகளை அசாதாரணமான கோபத்தோடு சொல்லி அந்த பத்திரிகையை கனகத்தின் ஏந்திய கைகளில் தருகிற மரியாதையை கூட தர மறுத்து முகத்தில் விட்டறிந்த மூர்க்கத்தோடு வாசற்படியில் போட்டுவிட்டு அறைக்கு போய் கதவை மூடிக்கொண்டு சாப்பிடாமலேயே கங்கா தூங்கி போனாளே. அந்த இரவு முழுவதும் ஹால் விளக்கை அணைக்காமல் அந்த கதையை திரும்ப திரும்ப படித்து அழுது கொண்டிருந்தாளே கனகம். அன்றிலிருந்து இந்த ஒரு வார காலமாக கனகம் எதையோ நினைத்து நினைத்து அடிக்கடி அழுது கொண்டேதான் இருக்கிறாள். அவள் ரகசியமாக அழுகிறாள். அம்மா அழுகிறாள் என்பது கூட கங்காவுக்கு தெரியாது. தெரிந்தாலும் அவள் கவலைப்பட்டிருக்க மாட்டாள். அவளை பொறுத்தவரை கண்ணீர் என்பது அசுத்தமான தண்ணீர் என்று முடிவு கட்டி ரொம்ப காலமாகிவிட்டது. அவள் அழுவதில்லை. தன் அழுகை அவள் மனசை மாற்றுவதற்கோ சமாதானம் செய்வதற்கோ இல்லை என்பதால் அவளுக்கு தெரியாமலே இவள் அழுதாள். தாயும் மகளும் இந்த 12 வருட காலத்தில் 2 வருஷம் அவள் ஹாஸ்டலிலே இருந்தாளே. அதை தவிர இந்த 10 ஆண்டு காலமாய் ஒரு நாள் இரவு கூட பிரியாமல் ஒரே இடத்தில் வாழ்ந்து ஒவ்வொரு வேளை உணவையும் பகிர்ந்து உண்டு உறங்கும் போதும் ஒருவர் முகத்தை ஒருவர் கண்மூடி விழிக்கும் போதும் பரஸ்பரம் ஒருவர் முகத்தில் ஒருவர் விழித்து ஒருவருக்கொருவர் துணையாகி வேறு இன்னொரு ஆதரவில்லாத தனி வாழ்க்கை நடத்தினாலும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட இடைவெளி வைத்து உலகத்திடமிருந்தும் சுற்றத்தாரிடமிருந்தும் எப்படி விலகி தனிமை கொண்டிருக்கிறாளோ அதே மாதிரி தாயிடமிருந்து விலகியே இருக்கிறாள் கங்கா. அவள் அம்மாவை அம்மா என்று அழைத்து 12 ஆண்டுகளாகிவிட்டன. 40 வயதுக்கு மேலே இந்த 10 வருஷமாகத்தான் கனகம் சுகஜீவனம் நடத்தி கொண்டிருக்கிறாள். மாமி, ஒரு கரண்டி காப்பி பொடி கொடுங்கோ என்று இந்த 10 வருஷத்திலே அவள் யாரையும் போய் கேட்கவில்லை. 10 வருஷத்துக்கு முன்பு கேட்காமல் இருந்ததும் இல்லை. கங்கா தாயை நன்றாகத்தான் வைத்திருக்கிறாள். ஒரு நாள் காலை எழுந்திருக்கும் போது கனகம் இருமினால் 9 மணிக்கு நிச்சயம் டாக்டர் வருவார். எப்போதாவது புடவையின் ஓரத்தை அவள் தைத்து கொண்டிருந்தால் அன்று மாலையே புது புடவை வீட்டுக்கு வரும். மாத கடைசி நாள் கனகத்தின் கையில் 200 ரூபாய் நோட்டுகள் தருவாள். அதற்கு கணக்கு கேட்கவும் மாட்டாள். அந்த 10 வருடங்களில் கனகம் புதியதாக எவர் சில்வர் பாத்திரம் வாங்காத மாதமே கிடையாது. கையில் கரண்டியோடு குடித்தனக்காரர்களிடம் காப்பி பொடிக்கும் சர்க்கரைக்கும் துவரம்பருப்புக்கும் நின்ற காலம் போய் இப்போது வந்து நிற்கிறவர்களுக்கெல்லாம் வாரி கொடுக்கிற வசதியும் சுதந்திரம் வாய்த்திருக்கும் வாழ்க்கையை விட 50 வயதிலே ஒரு கைம்பெண்ணுக்கு வேறென்ன வேண்டும்? எப்போதாகிலும் கணேசன் வருவான். 1/2 டஜன் குழந்தைகளோடு 300 ரூபாய் சம்பளத்தில் 30 ரூபாய் உண்டு கொடுத்தன வாழ்க்கையின் அவலங்களையெல்லாம் வந்து தாயிடம் புலம்புவான். ஆனாலும் தங்கையின் பணத்தை எடுத்து இந்த தாய் தனக்கு தர வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அப்படி தந்தாலும் அதை வாங்கி விட்டறிகிற ரோஷம் அவனுக்கு இருந்தது. அவன் ஊரெல்லாம் கடன் கேட்டு திரிவதுண்டு. தன்னிடம் இவன் கேட்கக்கூடாதா என்று இந்த தாய் ஏங்குவதும் உண்டு. அவன் கேட்டதும் இல்லை, இவள் தந்ததும் இல்லை. அவன் இங்கே வருவதும் அதற்காக இல்லை. அவன் ஹாலில் வந்து உட்கார்ந்து கொண்டு கங்காவை பற்றி ஏதாவது புகார் சொல்வான். கனகம் அதற்கு பதில் சொல்லுகிற முறையில் அவனோடு சண்டை போட்டு கொண்டிருப்பாள். அவன் அங்கிருந்து போகிற வரை கங்கா அறையிலிருந்து வெளியே வரமாட்டாள். கனகம் தனது சொந்த ஹோதாவில் கணேசனின் குழந்தைகளுக்கு துணிமணிகள் தைத்து தருவதையோ பட்சணங்கள் செய்து கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவதையோ விசேஷ நாட்களில் அந்த குழந்தை பட்டாளத்தை இங்கே கொண்டு வந்து வீடு முழுவதும் அடிப்பது குறித்தோ கங்கா எந்தவித உணர்ச்சியும் காட்டியதில்லை. அதெல்லாம் அவளுக்கு உள்ளூர சந்தோஷம் என்று கனகத்துக்கு ஒரு நினைப்பு. கனகம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் மகளுக்காகத்தான். ஆனாலும் அந்த மகளின் வாழ்க்கை இனிமேல் தொடர முடியாத அடைக்கப்பட்ட முடிவு பெற்ற ஆனால் முழுமையடையாத மூடி வாழ்க்கை என்பதை நினைத்து அவள் இரகசியமாக வருந்துவதும் உண்டு. அந்த வருத்தத்தையும் அந்த நினைப்பையும் ஒரு கெட்ட கனவை மறக்க முயல்வது மாதிரி அவள் அடிக்கடி மறந்தும் நினைத்தும் உழல்கிறாள்.